சரி, இதை வச்சுட்டு இன்னொரு தியரி சொல்றேன். என்னன்னா, எப்போதும் இன்னொருவருக்கு கிடைத்தது உயர்வு என்றும் உங்களுக்கு கிடைத்தது சிறியது என்றும் உங்களுக்கு மனம் தோன்றினால் உங்களுக்குள் கண்டிப்பான தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்பது பொருள். இது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இது இருக்கிறவா உலகத்துல ஆனந்தமா இருந்தா வரலாறே கிடையாது. மற்ற வாழ்க்கைனா எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு என்ன கிடைக்கிறது. நீங்க கடைக்குள்ள போய் துணிக்கடையில போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உள்ள அத்தனையும் சுருட்டி பரட்டி எடுத்து எல்லாம் முடிச்சு, சில கடைகள்ல பார்த்தா ஆண்கள் வாசல்ல குழந்தை குட்டியோட நின்று இருப்பான். வந்து பார்த்தா தாடி எல்லாம் வளர்ந்துருக்குமா. இப்ப யார் நீங்களா என்ன தெரியலையா, அவ்வளவு ஆயிடுறது என்ன. அந்த மாதிரிலாம் தேடி உருட்டி பரட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் கண்டுபிடிச்சு அதை கடைசியா ஒரு புடவை வந்து வேண்டா வெறுப்பா. அப்பவும் அப்படித்தான் எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த படிக்கட்டுல ஏறி வருவா ஒரு பொம்னாட்டி. இது மாதிரி இல்லையே. அப்ப 3.5 மணி நேரம் கடைக்குள்ள போட்டு தேடி எடுத்ததெல்லாம் வெளியில அந்த அம்மா கட்டின்னு உள்ள வரா பாருங்க. இது மாதிரி இல்லையே, அந்த வருத்தத்தோட தான் வெளியில வரா. அப்ப என்னன்னா, தனக்கு கிடைச்சது மட்டும் மற்றவங்களுக்கு கிடைச்சது ஒஸ்தியா. சரி, இது இதுலன்னு இல்ல, லைவ்லயே பல பேர் சொல்லுவா தெரியுமா. ஒரு வருத்தத்துல பேசும், நான் என்ன பொம்னாட்டியா குறை சொல்ல நினைக்காதீங்க, ஆம்பளைங்களுக்கு அப்புறம் வரேன், வச்சிருக்கிறேன் நிறைய வச்சிருக்கிறேன், எல்லாம் வராம நான் எங்க போறேன், 6 நாள் இருக்கிறேன்ல எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க பாருங்க, சாதாரணமா கேஷுவலா லேடிஸ் பேசிக்கிட்டே இருக்கும் போது சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒண்ணு வந்துடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுங்க. இந்த மதுரையில கேட்டா, திருச்சியில கூட என்ன கேட்டா, கும்பகோணத்துல கூட என்ன கேட்டா, கடைசியில எங்க அப்பா பெங்களூர்ல கொண்டாந்து என்ன தள்ளிவிட்டார். மதுரையில கேட்டா, கும்பகோணத்துல கூட கேட்டா, எனக்கு கொசு ஜாஸ்தியா அதனால கூட. திருச்சியில கேட்டா, கடைசியில எங்க அப்பா பெங்களூர்ல கொண்டாந்து, பெங்களூர் என்ன பாழுங்கிணற. இது என்னன்னா, இங்க வாச்சிருக்கிற லைஃப் நல்லா இல்லையா, ஒருவேளை அங்க போயிருந்தா லைஃப் நல்லா இருந்திருக்குமா. இந்த மனநோய் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா. இப்போ வாச்சிருக்கிற கணவன் என்னன்னா கொஞ்சம் நச்சு, டெய்லி 3 காஃபி காலம்படியே சாப்பிடுவான், அப்புறம் குறை சொல்லிட்டே இருப்பான். நீங்க என்ன கொடுத்தா குறை சொல்லிட்டே இருப்பேன், இன்னும் கொஞ்சம் இருக்கலாம், பரவாயில்ல இல்லாம போயிடுது, பரவாயில்ல இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், அதனால என்ன எரிச்சலா இருக்கு அந்த அம்மாக்கு, இது இப்படி வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு. அப்ப என்ன நினைக்கிறாவ, இதை விட நாம வந்து மதுரையில கல்யாணம் இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். அவளுக்கு மதுரை கேஸ் என்னன்னு தெரியாது. என்ன, அவன் அறுவாளால ஒய்ஃபை வெட்டிவிட்டு ஜெயில இருக்கான். அப்போ அவனுக்கு வாழ்க்கப்பட்டு போயிருந்தா மேலேயே போயிருக்க வேண்டியதுதான். ஏதோ இந்த மனுஷன் நச்சு ஏதோ கொஞ்சம் புலம்புவாரே ஒழிய ஒண்ணு வேற ஒண்ணும் தொந்தரவே கிடையாது. என்ன கெட்டு போச்சு, நம்ம ஹியூமன் டெண்டன்சி பாருங்க. அதெல்லாம் மற்றவாளுக்கு வாச்சதெல்லாம் வசதி, தனக்கு வாச்சதெல்லாம் மட்டம். இது என்னன்னா தாழ்வு மனப்பான். துரியோதன், இப்ப நான் எதுக்கு நான் இவ்வளவு வரேன்னா, துரியோதனனுடைய அல்லது மகாபாரத யுத்தத்தினுடைய மிகப்பெரிய அடிநாதம் என்ன அப்படின்னு கேட்டா, துரியோதனுடைய தாழ்வு மனப்பான்மையும் அதன் வழி விளைந்த பொறாமையும் தான். இன்னைக்கு உலகத்துல மக்கள் அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு தர்மக்ஷேத்திரம் வந்து யுத்த கஷேத்திரமா மாறதுக்கான காரணம் மக்கள் தாழ்வு மனப்பான்மையால் அமைதி இழந்து துக்கப்படுவதுதான். இப்ப தாழ்வு மனப்பான்மையை ஜெயிச்சுட்டோம்னு வச்சுங்க, நமக்கு ஒண்ணு தாழ்வா ஒண்ணு இல்ல, எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையை ஜெயிச்சுட்டா ஒரு யுத்தத்தை நிறுத்திய வலிமை நமக்கு வருகிறது. 2 விஷயம் சொல்லிடுறேன். We expect recognition from others, இல்லையா? நம்ம எது பண்ணினாலும் இன்னொருத்தர் ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமா இல்லையா? ஏன் அதை எதிர்பார்க்கணும்? நீங்க கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, இது எங்க எடுத்த, ரொம்ப நல்லா இருக்கு, ஆஹா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே அப்படிலாம் சொன்னா ஒரு சந்தோஷம். சில சமயத்தில் என்ன பண்ணுவான், அது மாதிரி யாரான ஒரு புது ட்ரெஸ் பண்ற போது ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து கவுத்துடுவான். எப்படின்னா, ஒன்னும் பாராட்டாது, ஒண்ணுமே கமெண்ட் சொல்லாது, கமெண்ட் சொல்லல கருகியே செத்துப்படுவான். இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் வந்து புதுசா ஒரு சூடிதார் எல்லாம் போட்டு காலேஜுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அங்க போன ஷல்வார் கமீஸ், நான் கரெக்டா சொல்லணும், ஷல்வார் கமீஸ் போட்டுன்னுட்டு ஒரு இதுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, காலேஜுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. கூட இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் கேட்கணும், எங்க எடுத்த, எப்ப எடுத்த, என்ன வேலைக்கு எடுத்த, இது மாதிரி இல்லவே இல்லை, நான் பார்த்ததே இல்லையே. ஒரு பெரிய சந்தோஷம். யாருமே கேட்கலன்னு வச்சுங்க, ஒண்ணுமே அதை பத்தி கேட்கலன்னு வச்சுங்க, முகம் வாடி போயிடும். இது பெண்களுக்குன்னு இல்ல, ஆம்பளை பசங்களே விதமா ஒரு டிஷர்ட் ஒரு பனியன் போட்டு காலேஜுக்கு போனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும், மச்சி நீ அஜித் மாதிரி அசத்துற. காலேஜ் எல்லாம் பசங்க பேசிக்குவாங்க, நீ விஜய் மாதிரி கலக்குற, ஒரு பெரிய திருப்தி. அப்படியா அப்படி. இப்ப நான் சொல்லட்டுமா, யாருமே கேட்கலன்னு வச்சுங்க, துடிச்சு செத்து போயிடும். நம்மள ஏன் ஒருத்தருமே கேட்கல, நம்மள ஏன் ஒருத்தருமே சொல்லல. அப்ப என்ன ஆறுது, நம்முடைய வெற்றி தோல்வியை, இந்த வார்த்தை கவனிங்க, நம்முடைய வெற்றி தோல்வியை பிறரது அங்கீகாரத்தில் ஒளித்து வைக்கிறோம்.
இன்னைக்கு சொல்றேன், நம்ம வெற்றி தோல்வியை பிறருடைய அங்கீகாரத்தில் வைத்தவர்கள் வென்றதாக வரலாறே கிடையாது. இப்ப மகாகவி பாரதிக்கு போட்டுமா? மகாகவி பாரதி கவிதை எழுதினார். யாரான அவர் சமகாலத்தில் அங்கீகாரம் பண்ணினார்களா? மகாகவி பாரதிய கவிஞன் யாரான ஒத்துக்கொண்டார்களா? அவர் காலத்துல பாரதிய ஒரு பெரிய கவிஞன் யாரும் ஒத்துக்கல. ஒண்ணு மறந்துடாதீங்க, சமகாலம் தன்னை அங்கீகரிக்கவில்லையே என்று பாரதி புழுங்கி சாகல. என்ன சொன்னார் தெரியுமோ? என்னன்னா, என்ன புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லடா. என்னப்பா உன்னை பத்தி நீயே பெருமையா பேசிக்கிற அப்படின்னா, ஆமா இதுவரைக்கும் தமிழ்ல நீங்க கேட்ட பாட்டெல்லாம் ஒரே மெத்தட்ல வந்தது, நான் வேற ஒரு புதுசா ஒரு மெத்தட்ல ஒரு கவிதையை கொண்டு வர்றேன், தமிழையே நான் மாத்துறேன், ஐ எம் எ ட்ரெண்ட் செட்டர், எல்லாத்தையும் மாத்துறேன். உனக்கு புரியாதுடா. ஏன் புரியாது? உனக்கு புரிஞ்சுக்க சக்தியே கிடையாதுடா. என்ன சொல்றேன்னா, பாரதி ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டுமா? சுவை புதிது, சொல் புதிது, பொருள் புதிது, சோதி மிக்க நவ கவிதை என் கவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை. அப்புறம் என்னன்னா, கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை, கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது. இந்த நாட்டுல ராஜா இல்ல, கவிஞனுக்கு ராஜா இல்லைங்கிறது நான் பிறந்ததால இல்லாம போச்சுன்னா, பாரதியை தவிர அன்னைக்கு யாராலும் பாரதி அப்படி சொன்னானோ? ஆனா யார் சொன்னது பலிச்சது? பாரதியின் வாக்கு பலித்தது. இன்னைக்கு எப்படி தமிழ் கவிதை அளக்கறான்னு கேட்டா, பாரதிக்கு முன் பாரதிக்கு பின். அப்ப யார் மைல் கல்லாயிட்டா? பாரதி தான் மைல் கல்லாயிட்டா. தமிழ் கவிதை உலகம் பாரதிக்கு முன், தமிழ் கவிதை உலகம் பாரதிக்கு பின், எல்லாம் மாறிடுது. பாரதி வாழ்ந்த காலத்தில் சமூகம் அவனை குறைவாக நினைத்தது, தன்னை பற்றி பாரதி மட்டுமே உயர்வாக நினைத்தான். பாரதியின் எண்ணம் இன்றைக்கு வென்றது. நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்களால் பாதிக்கப்படாதீர்கள். உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் தான் உங்கள் வெற்றி மாளிகையின் அஸ்திவாரம். நம்மளை பற்றிய நம்முடைய அபிப்பிராயம் தான் முக்கியமே ஒழிய மற்றவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்க முடியும்? அவளுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி கொஞ்ச விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு? சரி, தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தனக்கு வாய்த்தது எல்லாமே தாழ்வானது, பிறருக்கு வாய்த்த எல்லாமே மேலானது என்று கருதுகிறார்கள். அதனாலேயே பொறாமை ஏற்படுகிறது. பொறாமையின் வழி ஒரு யுத்தத்தை அறிவிக்கிறார். தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னு வச்சுங்க, யுத்தம் கிடையாது, போட்டி கிடையாது, பகை கிடையாது, கம்பீரமா வாழ்ந்து கம்பீரமா போயிடல் உலகத்தை விட்டு. இன்னொன்னு சொல்றது உண்டு, மனுஷன் எந்த அளவுக்கு தாழ்வு அப்படின்னா, ஹோட்டல்ல உட்கார்ந்தா கூட சில பேர் அடுத்தவன் தோசையை ஒத்துப்பாங்க. அவனுக்கு பார் நல்ல மொறு 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 நல்ல நீ எனக்கும் வாச்சிருக்க வெள்ள வெளியேன்னு சவசவ ஒரு ரோஸ்ட் கேட்டா கூட நமக்கு ரோஸ்ட் அமையல, எல்லாம் வேஸ்ட். இது ஹோட்டல் தானே, உனக்கு அமையலன்னா கூப்பிடு, சர்வரை கூப்பிடு, பேரரை கூப்பிடு, இதை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆளுக்கு வச்சிருக்கேன் அதே மாதிரி கொண்ட அவர் என்ன பில் கொடுக்குறோம் அதே தானே நானும் கொடுக்க போறேன். அது மாதிரி இருக்கணும், பொன் கலர்ல இருக்கணும், எடுத்துன்னு போ. என்ன எடுத்து போகுது? அதுல என்ன தாழ்வு? அவனுக்கு விதி. அதுல இன்னும் சில பேர் சேர்த்து சொல்லுவா, என்னன்னா நமக்கு எது நல்லா வாய்ச்சது இது வாய்க்கிறதுக்கு, எது நல்லா வாய்ச்சது இது நல்லா வாய்க்கிறதுக்கு அப்படி. இது என்ன தாழ்வு மனப்பான்மை? மற்றவாளுக்கு கிடைக்கிறதெல்லாம் வச்சு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், கல்யாண வீட்டுல பரிமாறிண்டே வருவானா, அவருக்கு முந்தின நாள் வரைக்கும் பாயசம் போடுவாளாம், அவருக்கு மட்டும் பாயசம் போட மாட்டான். ஏன்? தீந்து போயிடுமா? நான் சொன்னேன், தீந்து போயிட்டாலும் திரும்ப போய் பக்கெட் எடுத்து திரும்ப வருவான் சார், என்னை விட்டுட்டு அடுத்த ஆள்ல இருந்து ஆரம்பி. ஏன் அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளவு. நான் இன்னும் சில அதுக்கு பகவான் எழுதி என்ன எழுதியிருக்காரு, பாயசம் எத்தனை எம்எல் எழுதியிருக்கிறாரு. சரி அப்படியே விட்டு போன என்ன சார், சார் இங்க வாங்க, ஏன் நான் ஒருத்தங்க இருக்க தெரியலையா கேட்டுருவோம். என்ன கேட்டு போச்சு? நமக்கு பாயசம் தான் முக்கியம், கேட்ட வேண்டியதுதான். என்ன குறைஞ்சு போச்சு? என்ன தப்பு இல்லையே. அதை விட்டுட்டு இது ஒரு பெரிய வருத்தமா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சில பேர் சோகமா உட்காந்துருப்பான். என்னன்னா அங்க என்ன மதிக்கவே இல்லை, ஒரு பரிமாறுறவன் கூட என்ன மதிக்கவே இல்லை. அவனுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி? மதிக்கலன்னு வருத்தப்பட முடியுமா? நான் சொல்றது சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் நான் எங்க இருந்து பிடிக்கிறேன் பாருங்க. இத்தனை பெரிய யுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த துரியோதனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவன் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை யாருக்கா கிடைக்குமா? பாரதிய பாடுறான், இன்னமுது ஒத்த உணவுகள் பிறர் வெகுறும் இந்திரன் வெகுறும் ஆடைகள். பாஞ்சால் சம்பத் சொல்லுவா, இன்னமுது ஒத்த உணவுகள் இந்திரன் வெகுறும் ஆணைகள், சொன்னபடி செய்யும் அமைச்சர்கள். என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அமைச்சர்கள். பெரிய ராஜ்யம், பீஷ்மர் போன்ற பிதாமகன் பக்கத்தில் இருக்கிற வாய்ப்பு, அச்சனாபுரத்துக்கு அரசன், துரியோதனனுக்கு வாய்த்தது போன்ற மேலான ஒரு வாழ்க்கை இன்னொருவருக்கு வாய்க்க முடியாது. ஆனா அவனுக்கு பாருங்க, மனசு முழுக்க தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் நீங்க எங்க கொண்டு போய் உட்காந்து வச்சாலும் அந்த இடத்தை நரகமாக்கிடுவார்.
நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா, என்ன கவனிக்கல, என்ன வான்னு சொல்லல, என்ன போன்னு சொல்லல, எனக்கு வெத்தலை கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும் 6 வெத்தலை இருந்தது, எனக்கு மட்டும் 5 வெத்தலை தான் இருந்தது, அவளுக்கு கொடுத்த தேங்காய் பெருசு, எனக்கு கொடுத்த தேங்காய் சின்னது, அவளுக்கு கொடுத்த ஜாக்கெட் பிட்ல பார்டர் இருந்தது, இல்ல பார்டர் இல்ல, அவ 3 நிமிஷம் அவளோட பேசியிருந்தா, என்கிட்ட 2 நிமிஷம் தான் பேசினா. என்ன நீங்க தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தங்களையும் நரகமாக்குகிறார்கள், தங்களை சுற்றி இருக்கிற உலகத்தையும் நரகமாக்குகிறார்கள். இப்ப இவ்வளவு பெரிய துரியோதனுடைய சிக்கலுக்கு என்ன, அந்த ஒரு வார்த்தையில் இருப்பாரு, 7 அக்ரோனி சேனை நிஜமாவே எவ்வளவு கம்மி, 11 அக்ரோனி சேனை நிஜமாவே எவ்வளவு ஜாஸ்தி. சரி, பாண்டவர்கள் பக்கத்துல 6 இருக்காங்க, எல்லாம் ஆள் கம்மி, அவங்க பக்கத்துல 6 இருக்காங்க, எல்லாம் பெரிய ஆட்கள். என்ன சொல்லணும்? என்னுடைய வலிமையான சேனைன்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல. இந்த தாழ்வு மனப்பான்மை காரணமா சொல்லலாம். பாண்டவருடைய பெரிய சேனையை பாருங்க, அவனுக்கு கிடைச்சிட்டது பெரிய விஷயம், பெரிய சேனையை பாருங்கள். ஆனா பெரிய பாண்டவர் சேனையை பாருங்கன்னு சொல்லி வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி? இதோ வீரர்கள், தீரர்கள், வில்வித்தைக்காரர்கள், இப்படி பலர் இருக்கிறார்கள். யுயுதானன், விராடன், மகாரதனாகிய துருபதன், திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், ருஜித், குந்திபோஜன், மனிதருள் சிங்கம் போல விளங்குகின்ற சைல்யன், வல்லவன், உதாமன்யு, உத்தமௌஜர், இப்படி வரிசையா லிஸ்ட் சொல்றா. சுபத்திரையின் மகன், திரௌபதியின் மக்கள், இவர்கள் அனைவருமே தேர்போரிலே வல்லவர்கள். இவங்க அத்தனை பேரும் தேர் வச்சு யுத்தம் பண்ணுவதிலே, ரதம் செலுத்துவதிலே வல்லவர்கள். இவர்கள் எல்லாம் பாருங்கள். அப்படி எதிர்த்தரப்ப வர்ணிச்சுட்டு அப்புறம் சொல்றா, இனி நமது படைக்கு வாருங்கள். யாருக்கு இவ்வளவும்? துரோணாச்சாரியாரிடத்திலே துரியோதன் பேசிக்கொண்டிருக்கிற டயலாக். பேசுகிற போது முதல்ல எதிர்த்தரப்ப பாருங்கள்னு சொல்லிட்டு பிறகு நம்முடைய படைக்கு இப்போது வாருங்கள்னா, இது அடுத்த ஹியூமன் சைக்காலஜி பாரு. தன்னை பற்றி முதலில் சிந்தித்து விட்டு பிறகு எதிரியை பற்றி சிந்திக்கிறவர்கள் மேலானவர்கள். எப்போதும் எதிரியை பற்றி சிந்தித்து விட்டு தன்னை பற்றி சிந்திக்கிறவர்கள் வெல்லவே முடியாது. ஏன்னா அவனுடைய காம்ப்ளெக்ஸ் முழுக்க அவங்க மேலேயே இருக்கு, பார்வை முழுக்க அவங்க மேலேயே இருக்கு. அவன் இன்னும் தன்னோட பலம் என்ன, தன்னோட சக்தி என்ன, தன்னுடைய ஆற்றல் என்ன உணரவே இல்லை. இப்ப நாம ஜெயிக்கணும் லைஃப்ல அப்படின்னா முதல்ல நம்ம பலம் என்ன நாம கண்டுபிடிக்கணும். இதை விட்டுட்டு எதிரியினுடைய பலத்தையே முழுக்க பார்க்கணும். வலி எறிதல்னு சொல்லலாம் திருக்குறள்லயே. என்னன்னா தன்வலி எதிர்வலி எல்லாம் தூக்கி தான் ஆராய்ந்து செய்யணும். கரெக்ட். பட் நீங்க அதையே பார்த்து பிரமிச்சுக்கிட்டே இருந்தா நம்முடைய வலிமை என்னன்னு எப்படி தெரியும்? நம்ம ஆற்றல் என்ன, திறமை என்ன, நாம ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை என்ன தெரியாம போயிடும். இன்னும் கூட 2020 இந்தியா ஒரு பெரிய வல்லரசாகணும்னு நம்முடைய குடியரசுத் தலைவர் கனவு காண்றார். 2020 இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவரா வளர்ந்த நாடா மாறிடணும், ஏழ்மை இருக்கக்கூடாது கனவு காண்றார். ஆனா இந்தியா முன்னேறாம இருக்கிறதுக்கு அடிப்படையில் என்ன ஒரு முக்கியமான காரணம் தெரியுமோ? முக்கியமான காரணம் சின்ன ஜோக்கர். அப்புறம் நம்ம அந்த விஷயத்துக்கு வரும். சர்க்கஸ் நடந்தது. சர்க்கஸ்ல ஆனைய ஸ்டூல் மேல ஏற்றி நிறுத்திடுவோம், பார்த்திருக்கேன். சின்ன ஸ்டூல், அது பெரிய உடம்பு, நிக்கணும்னு ஸ்டூல் மேல ஏறி நின்று துதிக்கி மேல தூக்கிக்கும். துதிக்கி மேல தூக்கினா பேலன்ஸே கிடைக்கும். கஷ்டப்பட்டு நிக்கும். பக்கத்துல அந்த பாகன் நிப்பான், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் அப்படி நிப்பான். அந்த ஆனை அப்படி குட்டி ஏறி பெரிய உடம்பு இத்தனோண்டு ஸ்டூல் மேல ஏறி 4 காலையும் அதுக்குள்ள வச்சுக்கும், நிக்கும். அதை கேட்டான் ஒருத்தன், எப்படி அந்த மாதிரி நிக்கிறது யானை, ஒரு ஸ்டூல் மேல ஏறி இவ்வளவு பெரிய யானை இத்தனோண்டு ஸ்டூல் மேல நிக்கிறது அப்படின்னு ஒரு கேட்டான். உடனே ஒரு இந்தியன் சொன்னா, நான் அப்படி கேலி பண்றேன்னு தப்பா, நான் அப்புறம் விஷயத்துக்கு வரேன். இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னா அப்படியே பார்த்துட்டு ஆனை எப்படி ஸ்டூல் மேல ஏறி நிக்கிறது, ஓ இதான் விநாயகர் மகிமைன்னா. ஏன்னா நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாவே ரிலிஜன் பேஸ்டு தான். அடுத்த திங்கிங் நமக்கு இன்னும் போகல. சோ அது பகவானுடைய அனுகிரகத்தால ஆனைங்கிறது விநாயகர், அதனால தான் ஸ்டூல் மேல ஏறி நிக்க முடியாது, இவருடைய மைண்ட் செட். சொல்லி முடிச்சா. ரஷ்யால இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். அவங்கிட்ட கேட்டா, எப்படா இந்த ஸ்டூல் மேல இவ்வளவு பெரிய ஆனை நிக்கிறதுன்னா, அந்த ரஷ்யன் குழந்தை சொன்னா, அந்த பக்கத்துல ஒருத்தன் அங்குசத்தோட நிக்கிறான்ல, ஆமா அவங்கிட்ட பயந்துகிட்டு நிக்குது. ரஷ்யன் வே ஆஃப் லைஃப் பயந்தான். அப்போ அந்த பாகனை நகட்டிவிடு, ஸ்டூல உதைச்சிடணும். பாகன் அந்த அங்குசத்தோட நிக்கிறான்ல, அவன் நகட்டிட அந்த இடத்த விட்டு ஸ்டூல உதைச்சிடும், யானை கட்டுப்படாது. சோ அவனுக்கு பயந்து நிக்குது, அவன் நகத்தன காரியம் முடிஞ்சு போயிடும்னா. ரெண்டாவது, ஒரு அமெரிக்கன் சைல்டு, ஒரு சில்ட்ரன், அதை கூப்பிட்டு கேட்டான், எப்படா இத்தனோண்டு ஸ்டூல் மேல இவ்வளவு பெரிய யானை நிக்கிறதுன்னு. அதுக்கு அந்த அமெரிக்கன் சைல்டு சொல்லிச்சு, யானை ஏன் நிக்குதுன்னா அதுக்கு தன் பலம் என்னன்னு தெரியல. தன் பலம் தெரிஞ்சது பாகனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கும். தன் பலம் தெரிஞ்சது அந்த ஸ்டூல் மேல ஏறி நிக்காது. தன் பலம் தெரியாததால இப்படி கூனி குறுகி நிக்குதுன்னா. இந்தியா வல்லரசா ஏன் ஆகல தெரியுமா? இந்தியர்களுக்கு தன் பலம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சா ஸ்டூல நிக்க மாட்டான். இதை விட வளமான நாடு கிடையாது.
இவ்வளவு இன்டெலெக்சுவல் உலகத்துல வேற எந்த பகுதியிலும் கிடையாது. இவ்வளவு ஞான பொக்கிஷம் வேற எந்த மண்டுக்கும் கிடையாது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு பகவத்கீதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறான். என்ன எழுதுறான் தெரியுமா? ஒருவேளை நாம் இந்தியாவை இழக்க நேர்ந்தாலும் கூட இந்த பகவத்கீதை இங்கிலாந்துக்கு பயன்படும். நாம் இந்தியாவை இழக்க நேர்ந்தாலும் கூட இந்த ஞான பொக்கிஷத்தை இழக்கக்கூடாது. ஏன்? இந்த பகவத்கீதை இங்கிலாந்தினுடைய வலிமைக்கு பயப்படும். இங்கிலாந்தின் வலிமைக்கு பகவத்கீதை பயன்படும் என்று வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு புரிகிறது. இந்தியாவில் எத்தனை பேருக்கு புரிகிறது? நமக்கு நம்ம பலம் தெரியல. இந்த மாதிரியான ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அறிவு, தொழிலதிபர்கள், பெரிய நீர்வளம், நிலவளம், உழைக்கும் வர்க்கம், அறிவு சார்ந்த படிப்பு அறிவு உடைய லேபரர்ஸ், இவ்வளவு பெரிய சுதந்திரம் வேற எங்கேயாவது கிடைக்குமா? ஆனால் நம்ம இன்னும் முன்னுக்கு வரல. ஏன் வரல? நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்? முதல்ல நாம பார்க்க வேண்டியது நம்ம பலம் என்னன்னு தான். நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே எதிர்த்தரப்போட பலத்தை பார்க்கிறோம், அவனை பத்தி சிந்திக்கிறோம், எவனை பத்தி சிந்திக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா. அவன் ஜெயிச்சுடுவானோ, அவன் ரொம்ப பெரிய ஆளோ, அவன் ரொம்ப வலிமையானவனோ. இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எப்படி சார் ஜெயிக்க முடியும்? இப்போ அந்த துரியோதன மனோபாவம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேரேஷன் யாரை பத்தி? தன்னை பத்தி சொல்லல, எதிர்த்தரப்பு தான் ஆரம்பிச்சான். அவங்க எல்லாம் ரொம்ப பலசாலி, பெரிய படை, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு சொல்லி முடிச்சுட்டு சொல்றான், இனி நமது படைக்கு வாருங்கள். அதனால இனி அப்ப அவனுக்கு செகண்ட் தான் இது. பிரைமரி திங்கிங் எதை பத்தி? எப்பவுமே எதிர்த்தரப்பை பத்தி. எதிர்த்தரப்பை பத்தி ரொம்ப யோசிக்கிறவர்கள் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஏன்? அவங்க அந்த கவலையிலே தோத்து போவாங்க. தன் தரப்பை பற்றி யோசிக்கலன்னு அர்த்தம். இப்ப யோசிக்கிறான், கடைசியா யோசிக்கிறான், இரண்டாம் பட்சமா யோசிக்கிறான். நம்முடைய படைக்கு வாருங்கள். யார் யாரு? கௌரவ சேனையின் நாயகன் என்ற முறையில் நம்மிலே சிறந்தோரையும் தெரிந்து கொள்ளுங்கள். இருபிறப்பாளரில் மேலானவர். இருபிறப்பாளரில் மேலானவன் அந்தனருக்கு இருபிறப்பாளர்னு பேரு. துஜால், ரெண்டு பிறப்பு அவங்களுக்கு. துரோணர் இருபிறப்பாளர், அந்தன குலம். அதனால இருபிறப்பாளர் மேலானவரே, அவர்களை உங்களுக்கு காட்டுகிறேன். நான் இப்ப அவங்க எல்லாம் யார் யாரு அப்படிங்கறத உங்கள் முன்பு நான் கொண்டு வந்து காட்டுகிறேன். இந்த இடத்துல சின்ன ஒரு அனாலிசிஸ். இப்ப நாம துரியோதனுடைய சைக்காலஜி என்னன்னு சொல்லிட்டோம். பாண்டவர்கள் பட பெருசுன்னு நினைக்கிறான், தன்னுடைய பட சிறுசுன்னு நினைக்கிறான். இந்த ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். இப்ப மூணாவது, துரியோதனனுடைய படையில தீயவர்கள் இருக்கிறார்கள் பல பேர். படை எண்ணிக்கை கூட இருக்கு. பாண்டவர்கள் தரப்புல எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ஆர் ஜெயிச்சா? பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. எண்ணிக்கை நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்த்னு பார்த்தா பாண்டவர்கள் கம்மி, ஆனா அவங்க தான் ஜெயிச்சாங்க கடைசியில. பின்னாடி துரியோதனன் ஜெயிக்கல. சரி, இன்னைக்கு நாட்டுல அதர்மம் இருக்கு. நான் அப்படியே பிரிச்சு சொல்றேன். நாட்டுல நிறைய அதர்மம் நடக்கிறது. அதர்மம் நடக்கிற போது கண்டிச்சு பேசுறவர்கள், எழுதுறவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு காலத்துல சார் நாடெல்லாம் நல்லா இருந்தது, தர்மம் எல்லாம் நல்லா இருந்தது, இப்பெல்லாம் எல்லாம் கெட்டு போச்சு, இப்பெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, நாம ஒன்னும் தர்மத்தை எல்லாம் நிலைநாட்ட முடியாது, நாடு ரொம்ப கெட்டு குட்டிச்சவரா போச்சு, ஒண்ணும் மாற்ற முடியாது அப்படி. இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். எல்லா காலத்திலுமே அயோக்கியர்கள் இருந்திருக்கிறாங்க, எல்லா காலத்திலுமே நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்க இப்ப இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா அயோக்கியர்கள் எண்ணிக்கை அந்த மகாபாரத காலத்துல கூட, யோகியனுடைய எண்ணிக்கையின் கணக்குல கம்மி. ஆனா எண்ணிக்கையின் கம்மியா இருந்த யோகியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த அயோக்கியர்களை ஜெயித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டி ஒரு பொற்காலத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிற யோக்கியமானவர்கள் அயோக்கியர்களை ஜெயிக்க முடியும்னு நம்புறாங்களா? என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்மளெல்லாம் ஊதிடுவாங்க, பொட்டலம் கட்டிடுவாங்க, ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க, நாம புள்ள குட்டிக்காரனா இருக்கிறோம்ப்பா, நாம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. யாரு? அயோக்கியர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. எந்த காலத்துல தான் பவர்ஃபுல்லா இல்ல? எந்த காலத்துல தான் அயோக்கிய பவர்ஃபுல்லா இல்ல? இப்ப சொல்லட்டுமா அதுக்கான உண்மை என்னன்னு? அந்த காலத்துலயும் நல்லவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லது மேல இருந்த கன்விக்ஷனும் தான் பின்பற்றுகிற நல்லது ஜெயிக்கும்னு அவங்களுக்கு இருந்த உறுதியான நம்பிக்கையும் இன்னைக்கு நல்லவங்களுக்கு இல்ல. நல்லவங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கிறாங்க. எங்க வர பாத்தீங்களா? துரியோதனனை போன்ற அயோக்கியன் அன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தான், தோத்து போயிட்டான். இன்னைக்கு நல்லவங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கிறாங்க. இருக்கலாமா? என்னன்னா நம்ம எல்லாம் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது சார், ஏதோ சொல்லுவோம், கேட்கிறவன் கேட்கணும், கேட்காதவன் போட்டு, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டான். ஏன்? நல்லவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு டிஜெக்டட் மூடு வந்தது? நல்லவங்களுக்கு எப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம்?
நல்லவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம்? இப்ப சொல்றேன், நல்லவர்கள் தாழ்வு மனப்பான்மையை தாண்டி வெளியில் வந்து விட்டால் இந்தியா 2020 வல்லரசாக மாறும். நல்லவங்களுக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மை முதல்ல போகணும். சார், அயோக்கியம் இவ்வளவு தூரம் அவனுடைய விஷயத்துல உறுதியா இருக்கிறான், ரவுடி பையன் அவன் விஷயத்துல அவ்வளவு உறுதியா இருக்கிறான், நல்லவங்க அவங்க விஷயத்துல உறுதியா இருக்க வேண்டாமா? இல்லையா? நல்லவங்க உறுதியா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நல்லவங்க எனக்கு உறுதியா இல்ல, அது நல்லதுதான். ஆனா அதெல்லாம் இந்த காலத்துல கலிகாலம் சார், காலம் கலிகாலம் எல்லாம் நாம சொல்லி நடக்கவா போ. தயவு செய்து அப்படி நினைக்காது. ஏன்? நல்லவங்களுக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டதுதான் இந்த நூற்றாண்டின் சாபக்கேடு. அவங்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தாண்டி வெளியில வந்து நாம சொல்றதையும் உலகம் ஏத்துக்கும், நாம சொல்றதையும் இந்த உலகம் கேட்கும், நாம சொல்றது இந்த உலகம் பின்பற்றும்னு நம்பி கன்விக்ஷனோட சொல்ல ஆரம்பிச்சா ஈடுபடும். நீங்க பாருங்க, ஒரு நாஸ்திகனுக்கு இன்னைக்கு அவன் சொல்ற விஷயத்துல இருக்கிற அடாவடித்தனமான உறுதி ஆஸ்திகனுக்கு இருக்கா? அவன் இப்ப மீட்டிங் போட்டு பெரிய மைக் வச்சுக்கிட்டு ஊர்வலம் விட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். அவனுக்கு ஒரு உறுதி இருக்கு, ஒரு அடாவடித்தனம் இருக்கு, ரவுடித்தனமே இருக்கு, உறுதியா சொல்றான். கடவுள் இல்லைன்னா இல்ல, அடரா உதடா எல்லாம் பேசுறா. ஆஸ்திகள் சொல்றான், நம்ம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏதோ பாடம் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு முடிஞ்ச சத்சங்கத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பொங்கல் சுண்டல் புளியோதரை நம்ம எல்லாம் பாட்டு அலமத்தெல்லாம் பகவான் பார்த்துக்குவாருனா. ஐ எம் வெரி சாரி. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தன்னுடைய கொள்கையில் வீரியமாக இருப்பது போல, எப்படி வீரியமாக இருப்பது போல ஆஸ்திகன் தன் கொள்கையில் ஏன் வீரியமாக இல்லை? நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் தயங்கணும், நம்ம ஏன் குறைச்சு பேசணும், நம்ம ஏன் நம்மளை தாழ்வு மனப்பா, நம்மால் ஜெயிக்க முடியாது ஏன் நினைக்கணும்? இப்ப பாருங்க, எண்ணிக்கையில எது பலமோ அது ஜெயிக்கல, எண்ணிக்கை ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்கு. என்னன்னா தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தோற்று போய் இருக்கிறார்கள். அன்றைக்கு என்னதான் பலசாலியாக இருந்தாலும் அயோக்கியர்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருந்தார்கள். இன்றைக்கு நல்லவர்கள் தாழ்வு மனப்பான்மையால் கஷ்டப்படுகிறார்கள். நீங்க இதை மாத்திட்டீங்க, கம்ப்ளீட் இந்தியன் ஹிஸ்டரியை மாற்றிடணும். நல்லவங்க தைரியமா இருக்கணும். என்னன்னா நான் சொல்றது கரெக்ட், இது கண்டிப்பா ஜெயிக்கும், இந்த தர்மம் தான் வெல்லும், அறம் வெல்லும், பாவம் தோற்கும். ராமாயணம் கேட்டா போராது, பாரதம் கேட்டா போராது, பூர்ணமா நம்பணும். அறம் தான் ஜெயிக்கும், பாவம் கண்டிப்பா தோற்கும். பாவம் ஒருபோதும் ஜெயிச்சதா வரலாறு இல்லை அப்படின்னு நல்லவர்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தி கொண்டு விட்டால் கண்டிப்பாக நாம் நம்மாலே வெல்ல முடியும். இது ஒரு கோணம், இது ஒரு வகையான பார்வை. இப்ப லிஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, இந்த அனாலிசிஸ் முடிச்சுட்டேன். இவாளுக்குள்ள இருக்க ஏற்பட்ட அந்த கான்வர்சேஷன்ல ஏற்பட்ட ஒரு மனோபாவங்களை சொல்லியாச்சு. இப்ப அடுத்த லிஸ்ட் சொல்றான் பாருங்க. துரியோதனன் தன்னுடைய தரப்புல யார் யார் இருக்கிறார்? நீங்கள் யார்கிட்ட சொல்ற? துரோணாச்சாரியார்ட்ட. நீங்கள், பீஷ்மர், கர்ணன், பகைவர் கூட்டத்தை பொடி பொடியாக்கும் கிருபன், அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தன் மகன், வரிசையா தன்னுடைய தரப்பு வீரர்களை சொல்றான். இன்னும் வீரர்கள் பல்லோர். அவர்கள் எனக்காக வாழ்க்கையை துறந்தவர், அவர்கள் எனக்காக வாழ்க்கையை துறந்தவர்கள். அவர்கள் ஒரு கருத்துக்காகவோ ஒரு தர்மத்துக்காகவோ ஒரு கோட்பாட்டுக்காகவோ வாழுகிறவர்கள் அல்ல, எனக்காக வாழுகிறவர்கள். ஒரு மனிதனை மையப்படுத்தி நடத்துகிற இயக்கங்கள் எப்படியும் வீழ்ச்சி அடையும். ஒரு கருத்தை மையப்படுத்தி நடக்கிற இயக்கங்கள் என்றைக்கும் வீழ்ச்சி அடையும். இப்ப நான் என்னுடைய வருத்தத்தை நான் இந்து மதத்துல நான் சொல்ற பகுதி என்னன்னா, நம்முடைய இந்து மதத்துல கான்செப்டை மையப்படுத்தி வேத காலத்து ரிஷிகள் வளர்த்தார்கள். எப்படி? வாட் இஸ் ஹிந்துயிசம்னா பகவத்கீதை, வாட் இஸ் ஹிந்துயிசம்னா உபனிஷத், வாட் இஸ் ஹிந்துயிசம்னா வேதிக் சாண்டிங், வாட் இஸ் ஹிந்துயிசம் அப்படின்னா பக்தி கல்ட். இப்படி எல்லாம் ஐடியா பேஸ்ட் ரிலிஜன் வளர்ந்தது. எது வரைக்கும்? நம்ம பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி வரையில ஐடியாலஜி பேஸ்ட் ஹிந்துயிசம் வளர்ந்தது. தப்பா நினைக்காதீங்க. இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நீங்க பாருங்க, என்னன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஹிந்துயிசம் போயிடுச்சு. எப்படி? ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி, அந்த சிங்கிள் பர்சனாலிட்டியை சென்டர் பண்ணி ரிலிஜியஸ் யூனிட்ஸ். அவர் கொஞ்சம் செல்வாக்கு வரும்போது அவர் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் அவர் ஒரு ஆசிரமத்தை பில்ட் பண்ணுவாரு. அப்புறம் சாமியார் மண்டையை போட்டாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. என்ன அப்புறம் ஒரே போஸ்டி தகராறு, பூச்சல் தகராறு, அது இது எல்லாம் ஆசிரமம் வீணா போகும், யூனிட் வீணா போகும், எல்லாம் வீணா போயிடும். அப்ப என்னன்னா இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி தனித்தனியா சாமியாருடைய அந்த வட்டத்துக்குள்ளேயே உண்டு பண்ணி இந்துயிசம் வேதிக் பிரின்சிபிள் உபனிஷத் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து தனி மனித வழிபாட்டுக்கு போனதால் தான் இந்த நூற்றாண்டில் இந்த சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒருவேளை இது மீண்டும் தன் பழைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் ராமாயண, மகாபாரத, திவ்ய பிரபந்த, திருப்புகள், தேவார, பகவத்கீதை அடிப்படையில் இந்த மதம் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டால் எந்த காலத்திலும் இந்த தர்மத்துக்கு பலவீனம் வராது.
தனி மனிதர்களை நம்பி இந்த மதம் இன்றைக்கு இருப்பதால் தான் மிகப்பெரிய துக்கத்தை சந்திக்கிறது. எந்த இயக்கமாக இருக்கட்டும், தனி மனுஷனை மையப்படுத்தி தோன்றுகிற இயக்கங்கள், தனி மனிதனை மையப்படுத்தி நகர்த்துகின்ற காரியங்கள் கண்டிப்பாக தோற்றுப்போம். இப்ப ஒத்துக்கிறான் பாருங்க துரியோதனை, என்னன்னா நான் தான் சென்டருங்க, அவங்க எனக்காக உயிர் கொடுக்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஒன்னும் பெரிய லட்சியத்துக்காக வரல, நீதி ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குலாம் வரவே இல்லை. அவங்க அந்த மாதிரி எந்த ஐடியாலஜியுமே கிடையாது. என்ன நான் சொன்ன வாடா என்ன வந்து காப்பாத்துனா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கான், எனக்காக வந்திருக்கிறான், எனக்காக வந்திருக்கிறான். அந்த வார்த்தை பாருங்க. இன்னும் வீரர்கள் பல்லோர் பல்வகை, அவர்கள் எனக்காக வாழ்க்கையை துறந்தவர்கள். அதுல ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அவங்க எனக்காக வாழ்க்கையை துறந்தவர்கள்னா கண்டிப்பா சாக போறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் முடிச்சுட்டான், கதையை முடிச்சுட்டான், வந்துட்டான். எல்லாரும் வாழ போறவனே இல்ல, அவன் அறியாம அந்த அமங்கலமான வார்த்தை வருது. எனக்காக வாழ்க்கையை துறந்தவர்கள், வாழ்க்கையை துறந்து சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்துடுறான். ஒரு பயப்பட வாழணும்ன்ற ஐடியா கூட வரல. லீடர்ஸ்ல எத்தனையோ வகை இருக்கிறாங்க. தலைமை பண்புன்னு சொல்ற லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன சொல்வான், ஒருத்தர் சொன்னா மகாத்மா காந்தி கையெழுத்தா இந்தியாவில் எல்லாருமே கேட்டான், எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனா மகாத்மா காந்தி சொன்ன காந்தி உப்பு சத்தியாகிரகம் எப்படி பண்ண சொல்றார், ஒவ்வொருத்தரா போகணும். ஒரு குரூப் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணக்கூடாது. காந்தியினுடைய பிரின்சிபிள்ல ஒத்தொத்தரா போகணும், உப்ப கையில எடுக்கணும். பட்டேன்னு அந்த லட்டியால் அடிப்பான் மண்டையில, மயங்கி கீழே விழுந்த உடனே அடுத்த ஆள் வந்து அடி வாங்கினவனை கொண்டு போய் ஒரு ஓரத்துல படுக்க வச்சு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அடுத்த ஆள் போகணும். அவன் அடி வாங்கினதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஆள் போக முடியுமா? ஒரு மாப் மென்டாலிட்டியை உண்டு பண்ணி காந்தி வந்து அந்த போராட்டத்தை வைக்கல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருத்தன் அடி வாங்கினா 2 பேர் அள்ளிட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு ஒரு ஓரத்துல படுக்க வச்சுட்டு அந்த 2 பேர் அப்புறம் தனித்தனியா போகணும். அவன் அடி வாங்கினா அடுத்த ஆள் கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி அவன் அடி வாங்க போனோம். இப்படி எவ்வளவு தூரம் போலீஸ்கார அடிப்பான்? ஒவ்வொருத்தரா போய் அடி வாங்கணும். அப்ப காந்தி என்ன சொல்றாரு, அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வரிசையா கியூல போய் அடிக்க முடியாம போலீஸ் கைதான் வலிச்சதே ஒழிய அடி வாங்கறதுக்கு இந்தியன் தயாரா இருந்தான். அவனுடைய தலைமை. காந்தி சொன்ன வார்த்தையை அப்படியே இந்தியா கேட்டது. ஏன்? அப்ப காந்தி முக்கியம் இல்ல, இந்தியா விடுதலை அடையணுங்கிற உணர்வு முக்கியம் இல்லையா? காந்தி அப்படி காய் நகர்த்துறாரு. நீங்க அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு தலைவன் ஹிட்லர். யாராவது ஹிட்லருடைய ஐடியாலஜி ஏத்துக்கிட்டா பின்னாடி போனாங்க இல்ல. ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன். ஹிட்லரை போய் ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி கண்டா, நீ என்ன சொன்னாலும் உன் படை வீரர்கள் கேட்கிறாங்களே, இதோட சீக்ரெட் என்ன, எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படி. இந்த நிருபருக்கு பதிலே சொல்ல, பெரிய மாடியில ஹோட்டல் மாடியில இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. கூட ஒருத்தர் கூப்பிட்டாங்க, வா நான் என்ன சொன்னாலும் என் வீரர்கள் செய்வாங்க பார், வா அந்த ஜன்னல் வழியா போய் கீழே குதி அப்படின்னா. அவன் லெப்ட் ரைட் போட்டு வந்தா, ஜன்னல் கிட்ட போனா கீழே குதிச்சுட்டான், அப்படியே மண்டை பொழந்து கிடக்குறான். அடுத்த ஆளை கூப்பிட்டான், வா ஜன்னல் கிட்ட போய் கீழே குதின்னா. ஒருத்தன் விழுந்து இப்படி போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் விழுவானா? அவன் நேரம் வந்தான், மறுபடியும் ஜன்னல் கிட்ட போனா குதிச்சான், அடிபட்டது. இந்த நிருபர் பதறிட்டான், நம்ம கேட்டதுக்கே இந்த பாவி 2 பேரை கொண்டு விட்டானே, எப்படிதான் கேட்டதுக்கே 2 பேரை கொண்டு விட்டானே. ஹிட்லர் சொன்னா, இங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் அப்படி சாக சொல்லவா அப்படின்னு 3ஆவது ஆளை கூப்பிட்டான், இங்க வர போ ஜன்னல் வழியா குதி. அந்த நிருபர் நேரா ஓடி போய் ஜன்னல்ல குதிக்க போனவனை பிடிச்சு, ஏண்டா பாவி அவன் சொன்னான்னு எல்லாரும் சாவறீங்க, அப்பெல்லாம் விழாதீங்கடா, சொன்னா கேளுங்கடா, விழாதீங்கடா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், விழாதீங்கடா. அவன் சொன்னான், ஏண்டா கீழே விழறன்னு கேட்டான். இந்த பாவி கிட்ட இருந்து வேலை செய்யறதை விட செத்து போறது எவ்வளவோ மேல். இப்ப நான் சொன்ன டிஃபரன்ஸ், எனக்காக உயிர் விட வந்தவர்கள்னு துரியோதன சொன்ன வார்த்தை ஹிட்லருக்காக உயிர் விட வந்தான் பாருங்க, அவனுக்கு தான் பொருள். இன்னொரு குரூப் சொன்ன பாருங்க, பாண்டவர்களுக்கு வந்தவர்கள் மகாத்மா காந்திக்காக போய் தடியடி வாங்கி கொண்டு வந்த அந்த தேச தியாகிகளுக்கு பொருந்தும். அவங்க காந்தியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செய்யவில்லை, லட்சியத்துக்கு கட்டுப்பட்டு செய்தார்கள். இவர்களோ ஹிட்லருக்கு பயந்து கொண்டு செய்தார்கள். அப்ப உலக வரலாற்றுல காந்தி பெற்ற இடம் என்ன, ஹிட்லர் பெற்ற இடம் என்ன? இந்த நியூமராலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, ஹிட்லரும் நம்பர் 2, காந்தியும் நம்பர் 2. இன்ஃப்ளூயன்ஸ் நம்பர் வந்து காந்திக்கு 2 தான், ஹிட்லருக்கு நம்பர் 2 தான். அப்ப நம்பர் 2 எப்படி இருக்கும்னா, ஹிட்லர் மாதிரியும் இருக்கும், காந்தி மாதிரி. பெரிய கன்ஃபியூஷன். ஹிட்லருடைய குரூயல்டி என்ன, காந்தியுடைய அஹிம்சை என்ன? ஆனா நம்மால ஒருத்தர் சொன்னா, காந்தியும் கிட்டத்தட்ட குரூயல் தான். என்ன யூ வில் என்ஃபோர்ஸ், அவர் என்ன ஃபீல் பண்றாரு இன்னொருக்கு, பட் நல்லது நல்லது பிடிவாதமா சொல்லுவார். வேப்பலை சட்னியை நல்லா அரைச்சு வச்சு சாப்பிடுங்க, ஹிட்லரே தேவலான்ட்டான். வேப்பலை சட்னியை நல்லா அரைச்சு, நிஜமாவே காந்தியை பார்க்க ஒரு இங்கிலீஷ்காரர் வந்தான் அவருடைய பயோகிராஃபி எழுதுறதுக்காக.
அவனுக்கு வேப்பிலை சட்னி வச்சுட்டாரு. அவன் அதை பார்த்ததே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா. இருந்தாலும் காந்தியோட ஆசிரமத்தில் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தொட்டு நாக்குல வச்சான். பின்னாடி எழுதுறான் அவன், அப்படி ஒரு விஷத்தை என் வாழ்நாளில் அதுவரை நான் சாப்பிட்டது. அப்படி சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா இதை இலையில வச்சிருந்தா மற்றதை சாப்பிட முடியாதுன்னு ஒரே அடி அள்ளி வாயில போட்டான். உடனே காந்தி சொன்னாராம், நான் சொன்னாலும் நம்ம விரும்பி சாப்பிடுவான்னு, இன்னொரு ஸ்பூன் வைனாராம். அப்கோர்ஸ் வேப்பிலை உடம்புக்கு நல்லதுதான். காந்தி எப்படின்னா தூய நன்மையை பிடிவாதமா வற்புறுத்துறது. ஹிட்லர் எப்படின்னா தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய ரேஸ் வசந்ததுங்கிற தியரிக்காக யாரவனா அழிக்க தயாரா இருந்தா. காந்தி அழிக்க தயாரா இல்ல, எல்லாரையும் ஆக்குவதற்கு தயாராக இருந்த தலைவர் மகாத்மா காந்தி. யாரவனா அழிக்கிறதுக்கு தயாரா இருந்த தலைவர் ஹிட்லர். காந்தி தன்னை அழிக்கிறதுக்கு தயாரா இருப்பார், பட்டினி கிடப்பார், உண்ணா நோன்பு இருப்பார். ஆனா எந்த காலகட்டத்தில் இன்னொரு அழிக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்க மாட்டார். இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற முரண்பாடு. ஆனா ரெண்டு பேருமே நம்பர் இன்ஃபுளுன்ஸ்னா ரெண்டு தான். இது ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ்க்கா சொல்லிட்டு வர, அவ்வளவுதான். பட் துரியோதனுடைய மனோபாவம் எனக்காக உயிர்விட துணிந்தவர்கள், எனக்காக உயிர்விட துணிந்தவர்கள். ஆனா காந்தி எனக்காக சொல்லல, இந்த நாட்டுக்காகங்கிற அந்த வித்தியாசம் பாரு. அந்த கோணம் பாண்டவர் படை ஒரு கொள்கைக்கு அணிவகுத்து நிற்கிறது, இவனுடைய படையோ ஒரு தனி மனிதனை பாதுகாப்பதற்காக நிற்கிறது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நான் சொல்வதை ஆழமாக நோக்கினால், இன்றைக்கு இந்திய வாழ்வியலில் பலர் பலவிதமான இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலர் பலவிதமாக நாட்டுக்கு உழைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும். நாட்டுக்காக இயக்கம் நடத்துகிறவர் எத்தனை பேர், தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக இயக்கம் நடத்துகிற எத்தனை பேர்? இதை புரிந்து கொண்டு நாம் வாக்களிக்க தொடங்கினால் 2020 இந்தியா வல்லரசாக மாறி. தன்னை காப்பதற்காக இயக்கம் நடத்துபவர் எத்தனை பேர், நாட்டை காப்பதற்காக இயக்கம் நடத்துபவர் எத்தனை பேர்? இது எப்ப ஞாபகத்தில் இருக்கணும்? நமக்கு ஓட் பண்ற போது ஞாபகத்தில் இருக்கணும். தனக்காகவா நாட்டுக்காகவா? பாண்டவர்கள் ஒரு இயக்கத்துக்காக, லட்சியத்துக்காக. துரியோதனன் தன்னை காப்பதற்காக. எனக்காக வாழ்க்கையை துறந்தவர்கள், பல்வகை கணைகளும் கலங்களும் பெற்றவர்கள், எல்லோரும் போரில் வல்லவர்கள். இதுக்கு அடுத்த வார்த்தை தான் நெருடலான வார்த்தை. ஆயினும் குருதேவா, ஆனாலும் கூட என் குருதேவா, பீஷ்மரால் கட்டி காக்கப்படும் நமது சேனை. நம்முடைய சேனை யாராலே பாதுகாக்கப்படுகிறது? இவர் தான் வாத்தியாரு, இருந்தாலும் இப்ப பீஷ்மர் தான் சேனாதிபதி. அதனால பீஷ்மரால் கட்டி காக்கப்படும் நமது சேனை கண்ணுக்கு நிறைவாக இல்லை. இதான் துரியோதனுடைய ஆழ்மனம். எனக்கு நம்ம திருப்தியா இல்லை. என்ன காரணம்? தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் திருப்தி அடைவதில்லை. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அகங்காரம் உடையவர்கள் வாழ்வில் எப்போதும் நிறைவடைவதில்லை. நீங்க என்ன இருந்தா சரியா, மனசே சரியில்லை, எனக்கு திருப்தியாவே இல்லை அப்படின்றாங்க. அப்ப என்ன போச்சு? எனக்கு திருப்தியாவே இல்லை, இந்த திருப்தி அடையவே முடியாது. இப்ப சொல்றான் பாருங்க, 11 அக்ரோனி சேனை, பிதாமகனாகிய பீஷ்மரால் கட்டி காக்கப்படுகிற சேனை, இவனுக்காகவே உயிர் கொடுப்பதற்காக வந்திருக்கிற அத்தனை வீரர்களை உள்ளடக்கிய சேனை. அதை பார்த்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்றான் பாருங்க. என்னன்னா, எனக்கு என்னவோ பீஷ்மரால் கட்டி காக்கப்படும் நமது சேனை கண்ணுக்கு நிறைவாக இல்லை, எனக்கு திருப்தியா இல்லை, அது மனசுக்கு சந்தோஷமா இல்லை. பீமனால் காக்கப்படும் பாண்டவர் படையோ, பீமனால் காப்பாற்றப்படும் பாண்டவர் படையோ அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது. தாழ்வு மனப்பான்மை, அகங்காரம், அது பீமனால் பாதுகாக்கப்படுகிற படையினா. இங்கே பாருங்க, அங்க என்ன பீமனை சேனாதிபதி டிக்ளேர் பண்றாங்களா? இல்ல. என்ன தெரியுது பாருங்க, அங்க தருமன் முறையில மூத்தவன், ஆனா கண்ணனுடைய வழிகாட்டுதல் படிதான் யுத்தம் நடக்குது. ஆனா யுத்தத்தினுடைய ஹீரோ யாருன்னா அர்ஜுனன் தான். நீங்க பாத்துங்க, டெக்னிக்கல் லீடர் யாரு அப்படின்னு கேட்டா, யாரு டெக்னிக்கலா லீடர்? தருமர். ஏன்னா அவர் மூத்தவர், பட்டாபிஷேகம் பின்னாடி பண்ணிக்கிறாரு. அப்ப தருமருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சேனை. சரி, அப்படியே நீங்க நியாயம் பேசுறதா இருந்தா, தர்மர் ஒண்ணுமே இல்ல, டம்மி சார், கிருஷ்ணன் தான் வழிகாட்டுறாருன்னா கிருஷ்ணரால் பாதுகாக்கப்படுகிற சேனை தான் சொல்லணும். சரி, உண்மையான ஹீரோ யார் அங்க உள்ளுக்குள்ள? அர்ஜுனன். அர்ஜுனனால் நடத்தப்படுகிற சேனைன்னு சொல்லணுமா இல்லையா? மூணையுமே யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம நாட்டில் ஒரு மரியாதைக்கு சொல்றதா குடியரசுத் தலைவர் பெயரால எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு டெக்னிக்கலா அவர் தான் லீடர், குடியரசுத் தலைவர். அடுத்தது யாரு? இல்ல பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் நடத்துறது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருந்தார்னு வச்சுங்க, நிஜமாவே அவர் தான் என்ன ஷோ பண்றாருன்னா அவரை சொல்லுவோம். மூணாவதா, 3 சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை சொல்லுவோமா? இப்ப சொல்றான் பாருங்க, 3 சம்பந்தம் இல்லாத ஆளை சொல்றான். யாரு? பீமனால் நடத்தப்படுகிற சேனை. அப்ப என்ன அர்த்தம்? அங்கே துரியோதனனுடைய மனதுல பாண்டவர்கள் அவன் எதிரியா நினைக்கிற ஒரே ஆள் பீமன் தான்.
அவனால சகிச்சுக்க முடியாத ஆளு பீமன் தான். அவன் பயப்படுற இப்படி பின்னாடி போனாலும் போவான்னு துரியோதனுக்கு தெரியுது பாருங்க. ஏன்? அவன் யோசிக்கிறவன், சிந்திக்கிறவன். பீமன் சிந்திக்கிறவனே கிடையாது. எடுத்தன மூர்க்கன் தானே. ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா சொன்னது தானே. இன்னைக்கு நான் ஆரம்பத்தை சொன்ன பாத்தீங்களா, சிந்திக்கிறவங்க எப்பவுமே சங்கடப்படுவாங்க. இது சரிதான், ஆனா சரியா இருக்கிறத நான் பண்ணா அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க. சரி, சரியா இருக்கிறத பண்ணித்தானே ஆகணும். ஆமா பண்ணணும், பண்ணா அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்களே, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டம். காலம்பரம் 5 மணிக்கு எந்திரிச்சா நல்லது. குழந்தைகளை எழுப்பணும். எழுந்திருச்சாதான் ஸ்கூலுக்கு போக முடியும். ஆனா எழுப்புனா குழந்தைகள்லாம் அழறாளே, அழுதா என்ன பண்ண முடியும்? நீங்க அனுப்ப விட இல்ல, அவ அழுதா மனசு கஷ்டமா இருக்கு. சரி, அப்ப ஸ்கூலுக்கு லேட்டா பண்ணா வெளியே நிறுத்திடுவாளே. சரி, அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணுதானே பண்ண முடியும். அதான ரெண்டையும் பண்ண முடியலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவன் என்னைக்குதான் திருப்தியா இருப்பான்? திருப்தியா இருக்க மாட்டான். ஏன்? சிந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய உண்மை பாருங்க, யோசிக்காதவன் என்னைக்குமே சௌக்கியமா இருக்கிறான். யோசிக்கிறவன் என்ன கஷ்டப்பட்டு இருப்பான். அர்ஜுனன் சிந்திக்கிறவன், அவனுக்கு இது கரெக்டா தப்பா, இப்படி பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா, அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா, 1000 கேள்வி உண்டு. பீமனுக்கு கேள்வியே கிடையாது. அடி அடி அவ்வளவுதான். தர்மர் கூப்பிட்டு அடிக்காதே 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 அவ்வளவுதான். தர்மர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஏன் அடிக்கப்படாதுங்கிறதும் கிடையாது, அடிங்கிறதுக்காக ஏன் அடிக்கணுங்கிறதும் கிடையாது. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு சரீரம் வலிமையானது, அவனுக்கு மூர்க்கமான ஒரு மிருக இயல்பு உண்டு. ஆனா மனித இயல்பு என்பது சிந்தித்தல். மனுஷன் எப்போ சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். 3 ஸ்டேஜ் இருக்கு சார். முதல்ல மிருக இயல்பு. மிருகம் எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்ல அனிமல் பிளானட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியான பேர் தான் பாப்பா. எங்கிட்டே ஒருத்தர் நீங்க டிவில வர்றீங்களே, எதுல என்ன அனிமல் பிளானட்லங்கிற குறும்பு பிடிச்ச மனுஷன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான். நான் டிவி ஆன் பண்ணாலும் டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட் தான் பார்ப்பேன். ஏன்? அதுல வரதெல்லாம் மேக்கப்பே போடாது. 2வது பொய்யெல்லாம் சொல்லாது. அதெல்லாம் இயல்பா இருக்கும். அதோட இயல்பு படி அப்படியே இருக்கும். நீங்க பாருங்க, மிருகங்களை காட்டுவான். ஏன் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க? அவங்க எல்லாம் கில்லிங் ஃபார் லிவிங், லிவிங் ஃபார் கில்லிங் ஒரு ப்ரோக்ராம் போடுவான். ஒன்னு கொண்டாதான் வாழ முடியும். இது ஒன்னு அடிச்சுட்டே இருக்கும். கங்காரு ஒன்னு அடிக்கும், ஒரு மாடு ஒன்னு முட்டிக்கும், ஆனை ஒன்னோட ஒண்ணு சண்டை போடும். ஏன் என்னெல்லாம் தெரியாது. அதுக்கு லைஃப் ஸ்டைலே அவ்வளவுதான். அது சிந்திக்காது. நம்ம எதுக்காக இவனை சண்டை போடணும், எதுக்காக இவனை அடிக்கணும், எதுக்காக காயப்படணும், அதெல்லாம் கொண்டு யோசிக்கவே தெரியாது. இது மனுஷனுக்கு உண்டு இல்லையா? அப்ப மிருகத்தில மனுஷன் எப்ப மாறுறான்? சிந்திக்கும் போதுதான் மாறுறான். இந்த சிந்திக்காத இயல்பு இது ஒரு இயல்பு. சிந்தித்துக் கொண்டே நல்லது செய்ய நினைக்கிற இயல்பு மனித இயல்பு. ஆனா என்னன்னா, இது மாதிரி யுத்தத்துல ஈடுபட்டாலும், இந்த வார்த்தை கவனிங்க, இந்த மாதிரி யுத்தத்துல ஈடுபட்டாலும் பாதிக்கப்படாத தெய்வீக இயல்பு கிருஷ்ணனுடைய இயல்பு. இப்ப அர்ஜுனுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? அவன் பீமன் மாதிரி மூர்க்கனும் அல்ல, கண்ணனை மாதிரி ஞானியும் அல்ல. இப்ப கண்ணன் இவ்வளவு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான். இவன் 2 பேரும் சண்டை போடான், 2 பேரும் வேண்டியவன். அவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். 2 பேரும் சாவறான், ஒருத்தன் அடிச்சுக்கிறான். ஏன்டா? இது ரொட்டீன் அப்படின்ட்டு. நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அழுவார. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் அழுதுகிட்டு இருந்தா அவர் அடுத்த ஆபரேஷன் பண்ண முடியுமா? அவர் வந்து லேட்டஸ்ட் ட்ரை, கடவுள் பாப்பார், எல்லாம் கவனிப்பார். ஜெயிச்சுட்டு எல்லாம் ஸ்வீட் கொடுத்தா தேங்க்யூ போயிட்டான். ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? பில்லு வேணா குறைச்சிக்கிறேன். நீங்க வேணா ஒரு 5000 தள்ளி கொடுத்துருங்க பாவம், ஏன்னா உங்களுக்கு அடக்கம் பண்ற செலவு இருக்கு இல்லையா, அது நான் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துன்னு போங்க அப்படிம்ப. ரொம்ப உட்கார்ந்து வருத்தப்பட முடியாது. ஏன்? அவரு 1000 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான், 1000 பேர்ல 800 பேர் சொஸ்தமாயி போறான், 200 பேர் ஒரு மாதிரி இன்வாலிடா வெளியே போறான், ஒண்ணு இல்லாம போறான். இதுக்கெல்லாம் டாக்டர் வருத்தப்பட முடியுமா? அப்ப ஞானி ஆயிட்டான் அவன். அதே மாதிரி பிரபஞ்சத்தின் இயல்பை சாட்சி மாத்திரமாய் பார்த்து கொண்டிருக்கிறவன் பகவான். சோ இதனால அப்செட் ஆக முடியாது, அவன் அழ முடியாது, இதுக்கெல்லாம் வருத்தப்பட முடியாது. இவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் சாவறதுங்கிறது அவனுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எழுதின டிராமால இது 7வது சீன். நீங்க 7வது சீன் பாக்குறவங்க புழிஞ்சு எழுவான். அது எழுதுற ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் நல்லா அழறாம்பா, நான் நினைச்சபடி எல்லாம் கரெக்டா அழறான். யாரு? ரைட்டர் உட்காந்து சந்தோஷப்பட்டு இருப்பான், அவன் நினைச்சபடி எல்லாரும் பாக்குறவன் அழறானேன்னு. ஆனா மத்தவங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பான் இல்லையா? அது மாதிரி பகவான் சாட்சி மாத்திரமா பார்க்கிற ஞானி. பீமன் யாருன்னா மிருகம், அவனுக்கு வருத்தமே கிடையாது. என்ன ஆச்சரியம்னா, பீமனும் சண்டை போடுவான், கிருஷ்ணனும் சண்டை போடுவான். பீமன் மூர்க்கத்தனமா சண்டை போடுவான், ஒன்னும் பாதிக்கப்பட மாட்டான். கிருஷ்ணன் ஞானத்தோட சண்டை போடுவான், பாதிக்கப்பட மாட்டான். சோ 2 பேர் செயலும் ஒண்ணு, ஆனா மனோநிலை வெவ்வேறு. இந்த அர்ஜுனன் யாருன்னா, இவன் பாதி பீமன் பாதி கிருஷ்ணன். சோ இவனால சண்டை போடாம இருக்க முடியாது, போடவும் முடியாது. சண்டை போட்டு சந்தோஷமா இருக்கவும் முடியாது. இந்த குழப்ப நிலையில இருந்தா இந்த இடம் ஆரம்பமாகுது. அர்ஜுனுடைய மனோநிலை அங்கிருந்தா ஆரம்பமாகுது. ஏன் இப்ப அர்ஜுனன் எடுத்துட்டான்னா, அர்ஜுனன் தான்
நம்ம எல்லாருக்கும் கணக்கு பார்த்தா ஒரு ஆவரேஜான ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா அர்ஜுனன் தான். ஏன் நாம எல்லாம் கிட்டத்தட்ட பீமனும் இல்ல கிருஷ்ணனும் இல்ல. அப்படி குரூரமா ஒருத்தரை கொண்டு போடுற அளவுக்கு நமக்கு மோசம் இல்லை. ஏன் என்ன யோசிக்க மாட்டோம். ஆனா என்ன சில பேரை சாகடிக்காம விடவும் மாட்டோம். ஆனா என்ன ஐயோ இப்பெல்லாம் பண்ண வேண்டி இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருப்போம் இல்லையா. அப்ப என்ன பண்ணு நமக்கு தெரியல. நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா பரவாயில்லை அப்படின்னு தோணும். இந்த அர்ஜுன மனோபாவம் தான் இடைப்பட்ட மனோபாவம். பீமனுடைய மனோபாவம் மூர்க்கமானது. துரியோதனை தேர்ந்தெடுத்தான் பாருங்க. நமக்கு அங்க சரியான ஆள் யாருன்னா பீமன் தான். சோ இது அர்ஜுனனால் காப்பாற்றப்படுகிற சேனைன்னு சொல்லல, கண்ணனால் காப்பாற்றப்படுகிற சேனைன்னு சொல்லல, பீமனால் காக்கப்படும் பாண்டவர் படையோ அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு இன்டர்பிரேஷன் திங்க் பண்ணணும். உண்மையிலேயே பீமனால் காப்பாற்றப்படும் அப்படின்னு நினைச்சா பாருங்க துரியோதனை, அது கரெக்டா இருந்திருந்தா, இந்த வார்த்தையை கவனிக்கணும், அது உண்மையிலேயே கரெக்டா இருந்திருந்தா துரியோதனை ஜெயிச்சிருப்பான். பீமனால் காப்பாற்றப்படும் பாண்டவர் படை இவன் கணக்கு சரியா இருந்திருந்தா யார் ஜெயிச்சிருப்பா? துரியோதனை ஜெயிச்சிருப்பான். அது பீமனால் காப்பாற்றப்படுகிற படை அல்ல, அது கண்ணனால் காப்பாற்றுகிற படை என்பதால் தான் முடிவு மாறிவிட்டது. எப்படி சார் இது பாருங்க, நான் நடுவுல மாதிரி திரும்பி போயிட்டு வரேன். அர்ஜுன வில்ல கீழே போட்டு ஓடணும்ல, அவன் வில்ல கீழே போட்டு ஓடும் போதே பகவான் சரி இந்த பையில திட்டு என்னையும் போடான்னு விட்டுருந்தான்னு வச்சுங்க, என்ன இருக்கும்? சரி இவன் இப்படித்தான் இருப்பான், இவன் ஒண்ணும் பண்ண முடியாது, போட்டும், இந்த யுத்தம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன. அப்படி பகவான் தலையிடுவான் என்பதும் அர்ஜுனுடைய மனதை பூர்ணமாக மாற்றுவான் என்பதும் அர்ஜுனனை மீண்டும் வேகமாக போரிட வைப்பான் என்பதும் முற்றிலும் எதிர்பாராதது, முற்றிலும் திட்டமிடப்படாதது, யாராலும் கணிக்க முடியாதது. இவன் என்ன நினைக்கிறான்? பீமன் தான் எதிரி, சண்டைக்கு வருவான், அவன் பலசாலி, அவன் எப்படி எல்லாம் அழிக்கலாம், எப்படிலாம். இதே கரெக்டா நடந்திருந்தா பீமனை துரியோதனன் ஜெயித்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் கண்ணன் அர்ஜுனனை மீண்டும் போருக்கு தூண்டிதான் அந்த யுத்தத்தை வெற்றியுடையதாக ஆக்கினான். அப்போ துரியோதனன் கணக்கு கரெக்டா இருந்திருந்தா கண்டிப்பா அவனே ஜெயிச்சிருப்பான். பீமனால் காப்பாற்றப்படுகிற சேனை அது பீமனால் காப்பாற்றப்படுகிற சேனையே அல்ல, அது கண்ணனால் காப்பாற்றப்படுகிற சேனை என்று கதை மாறியதால் தான் துரியோதனால் ஜெயிக்க முடியவில்லை. நான் எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறேன்? நீங்க லைஃப்ல பிளான் பண்ணுவீங்க, என்ன இது இப்படி போய் இப்படி காய் நகர்த்தி இப்படிலாம் பண்ணிட்டா அந்த சொத்து நமக்கு வந்துடும். நடுவுல ஒரு பையன் வருவான், அவன் யாருமே தெரியாது, அவன் அந்த சொத்தை வாங்கி வச்சுட்டு நம்மள தெருவுல கொண்டு நிறுத்திடுவோம். நம்ம இவ்வளவு காய் நகர்த்திருப்போம், இப்படிலாம் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு அந்த சொத்து நமக்கு வந்துடும் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம ஒரு ஆள் குறுக்க வந்து நின்று அந்த சொத்தை முழுக்க அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். சமயத்துல அது அட்வொகேட்டா கூட இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டோம். இது மாதிரி எத்தனை தடவை லைஃப் நடந்திருக்கு யோசிச்சு பார்த்தோமா? அதாவது நாம போட்டுக்கிற என்டையர் பிளான் கம்ப்ளீட்டா ஒருத்தர டிவியேட் ஆயிருக்கும். அந்த ஆளை பத்தி நம்ம கற்பனையே பண்ணிருக்க மாட்டோம். இது நடக்கும் அப்படின்னு நாம கற்பனையே பண்ணிருக்க மாட்டோம். அதுதான் என்னன்னா அதுதான் பகவத் சங்கல்பம். உள்ள ஒருத்தனை விட்டு திடீர்னு என்டையர் கதையை மாத்திருவான். இப்ப 2 பேர் எலெக்ஷன் நிப்பான், என்ன முடிவு பண்ணிருப்பான்? நம்ம அவரை இப்படிலாம் ஓரம் கட்டியாச்சுன்னா ஜெயிச்சுள்ளோம் இப்படிலாம் பிளான் பண்ணிட்டே வந்திருப்பேன். அவரை ஓரம் கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டே வருவான். கரெக்டா அவரை ஓரம் கட்டுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு பண்ணிட்டே வந்திருப்பேன். அவரை ஓரம் கட்டின உடனே அவன் கட்சியில ஒரு ஆள் புறப்படுவான் பாருங்க, என்னன்னா தலைவர் மரணத்துக்கு அவரே காரணம், ஆகவே நான் உணர்ச்சியோடும் எல்லாம் ஓட்டு போட்டு அவனை கொண்டாந்துருவான். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு டக்குனு மேல உட்காந்துருவான் பவர்ல. இவன் இவ்வளவு நாள் பட்ட பாடு எல்லாம் வேஸ்டா போய் சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது நபர் பவர்ல உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? ஹிஸ்டரியில நடந்திருக்கு. அந்த மாதிரி கடவுள் இன்னொருவரை கொண்டு உள்ள விடுவார், இல்ல என்டையரா மாற்றி விடுவார், என்டையரா அவருடைய போக்க திருப்புவார். இதெல்லாம் நம்ம எட்டி சிந்திக்கிறது இல்லை. இதை யோசிக்க வேண்டிய இந்த இடம். இப்ப சொல்லிட்டாங்க, இந்த சேனையை நீ காப்பாத்துற, பீஷ்மர் காப்பாத்துறார், அந்த சேனையை பீமன் காப்பாத்துறான். ஆனாலும் எனக்கு திருப்தியா இல்லை, பாண்டவர் படையோ அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது. நல்லது, நீங்கள் அனைவரும் அவரவர் அணிவகுப்பின்படி எல்லா இடங்களிலும் நின்று கொண்டு பீஷ்மரையே கண்காணியுங்கள். எல்லோரும் பீஷ்மரை பார்த்து கொண்டு அவர் என்ன கருதுகிறாரோ அது போலவே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரையை வேற துரியோதனன் சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடு, இந்த மாதிரியான பேச்சு இவையெல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடு அர்ஜுனனுடைய மனோநிலையிலே மெல்ல சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதுவரையில கண்ணபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவனாக இருந்த அர்ஜுனன் கொஞ்சம் சுயமான சிந்தனைகளை யோசிக்க ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அந்த ஸ்லோகங்கள் அப்படியே அப்போது துரியோதனை மகிழ்விக்க நினைத்தார் பீஷ்மர். அந்த சைட்ல துரியோதனை மகிழ்விக்க நினைக்கிறார்.
அவர் புகழ்மிக்கவர், குருவம்சத்து பெரியவர், கௌரவர், கிழவர். அவர் உரத்த குரலில் சிங்கநாதம் புரிந்து சங்கை ஊதினார். இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணது அப்ப யாரு? பாண்டவர்கள் அல்ல. இந்த சேலஞ்ச் உலகத்துக்கு கொடுத்தது யாரு? இந்த மோசமான குரூரமான யுத்தத்துக்கு காரணமான வித்தை விதைத்தவர்கள் யார் அப்படின்னா பீஷ்மர் தான். சங்க எடுத்து முதல்ல யுத்தத்துக்கு ரெடி அப்படின்னு உரத்த குரலில் சிங்கநாதம் புரிந்து சங்கை ஊதினார். சங்குகள் முழங்கின, பேரிகைகள், தப்பட்டைகள், பறைகள், கொம்புகள் இடி போல் ஒலித்தன. உடனே வெள்ளை குதிரைகள் பூட்டிய அழகிய பெருந்தேரில் நின்ற மாயனும் அர்ஜுனனும் தம்முடைய சங்குகளை ஒலிக்க தொடங்கினார்கள். கண்ணனின் சங்கு பாஞ்சஜன்யம், அர்ஜுனுடைய சங்கு தேவதத்தம், பிறரை அச்சுறுத்தும் செயல்மிக்க ஓநாய் வயிறுடைய பீமனுடைய ஊதிய சங்கு பவுன்றம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி டிக்ளேர் பண்றது யாருன்னா பீஷ்மர். அவர் சங்கு ஊதின உடனே சார் இங்க யார் சங்கு ஊதி இருக்கணும்? பதிலுக்கு அவர் யுத்தத்துக்கு சவால் கொடுக்கிறார். அப்ப யார் ஊதி இருக்கணும்? இப்ப துரியோதன கணக்குப்படி பார்த்தா அது பீஷ்மரால் காக்கப்படுகிற சேனை. அவர் சங்கு ஊதினார். பீமனால் காக்கப்படுகிற சேனை அவன் தான் முதல் சங்கு ஊத்தணும். இல்ல, முதல் சங்கு ஆறா ஊதினார்னா கிருஷ்ணன். அப்ப என்னன்னா, இனி என் சங்கல்பத்தின்படி இவை என்னால் வளைக்கப்பட்டு விட்டன, உங்கள் திட்டப்படி எதுவும் நடக்க முடியாது என்று இதுவரையில் மனித குலம் போட்டிருந்த திட்டப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிற யுத்தம் பகவானுடைய சங்கல்பத்தின்படி திரும்ப தொடங்குகிறது. பீஷ்மர் சங்கு ஊதின உடனே பதிலுக்கு பீமன் ஊதல, அர்ஜுன ஊதல. அதுக்கு முன்பாக பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்பதை ஊதினான். அவன் என்ன சண்டைக்கு வந்திருக்கிறான்? தேர் ஓட்ட தானே சார் வந்திருக்கிறான். தேர் ஓட்ட வந்தவன் தேர் மட்டும் தானே ஓட்டணும். நீ யுத்தத்துக்கு வரியா? சங்குங்கிறது வெறும் ஊதுறது இல்ல, யுத்தத்துக்கு வரியாங்கிற இன்விடேஷன். சண்டைக்கு வரியா அப்படிங்கிற கேள்வி. சரியா சொன்னா, நம்ம பாஷையில சொன்னா அது ஒரு சவால். சவாலை சந்திக்கிறேன்ற பதில் யார்கிட்டேந்து வருது? கண்ணங்கிட்டேந்து வருது. என்ன பதில்? சங்கு அவன் ஊதுனான். அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்ப சங்கு ஊதணும்னு அவனுக்கு தெரியாத. பதில் ஊதிட்டான், டக்குன்னு சங்கு ஊதிட்டான். இன்னும் ஊதல யாரு? பீமன் ஊதல, தருமன் ஊதல, அர்ஜுனன் கூட இன்னும் சங்க எடுத்து ஊதல. கண்ண ஊதிட்டான், சங்க பதிலுக்கு ஊதிட்டான். இந்த இடத்துல நின்னுக்காங்க கொஞ்சம். அவர் என்ன சொல்றார்? சண்டைக்கு வரியான்றார். இது சவால். கிருஷ்ணன் என்ன சொன்னா? வர்றேன். அதான பதில். சங்குங்கிறது என்ன சும்மா எடுத்து ஊதுறது? அர்த்தம் இல்லாம செய்யற ஒரு காரியமா? சங்கு ஊதுறனா யுத்தத்துல என்ன அர்த்தம்? ஆர் யூ ரெடி ஃபார் வார்? சண்டைக்கு ரெடியா? அவன் கேள்வி. எஸ், ஐ அம் ரெடி. யுத்த பிரகடனம் தான் சங்கு ஊதுறது. கண்ணன் சவாலை சந்திக்கிறேங்கிறான். இதுதான் கீதையினுடைய உண்மையான ஆரம்பம். இப்படி சொல்லுவோமா? வாழ்க்கை என்பது பலவிதமான சவால்களை உள்ளடக்கியது. இந்த சவால்களை சந்திக்க தயாராகுதல் தான் இறைவனுடைய கட்டளை. இப்படி எடுத்துக்குவோம். அர்ஜுனுக்கு நடத்தப்பட்டதுதான். அப்புறம் நம் முன்பு இருக்கிற சவால்களை எல்லாம் சந்திக்க தயாராக இருப்பதுதான் இறைவன் நமக்கு இருக்கிற கட்டளை. சவால்களை கண்டு விலகி ஓட நினைப்பது சரியான வாழ்க்கை முறை அல்ல. மனுஷன் எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா? எந்த சவாலை பார்த்தாலும் எகிரி குதிச்சு ஓடணும் தான் நம்ம ஆசைப்படணும். சைக்காலஜி கத்து கொடுப்பான். ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு சவால் வந்தா ரெண்டு வகையில மீட் பண்ணலாம். ஒன்னு ஃபைட், இன்னொன்னு ஃபிளைட். தப்பிச்சு ஓடுறது. ஃபைட், ஃபிளைட். இதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னா ஃபைட்டும் கிடையாது, ஃபிளைட்டும் கிடையாது, ஃப்ரீஸ். அப்படியே உறைஞ்சு போயிடுறது. அது மகா தப்பு. ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அப்படியே உறைஞ்சு போய் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னா அப்புறம் ஒன்னு அள்ளித்துக்கு வெளியே போட வேண்டியதுதான். கையும் ஓடல காலும் ஓடலையே, அப்புறம் உன்னை வச்சு என்ன பண்றது? பாருங்க, நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு பஸ் கண்டக்டர் டிக்கெட் கட்டிட்டே வர்றார். எல்லாத்தையும் நல்ல பருமனா ஒரு ஆள், ரெண்டு பெரிய மீசை பிடிச்சு டிக்கெட்னு கேட்ட உடனே வாங்கறதா இல்ல அப்படி. கண்டக்டர் ஒல்லியா இருக்க, ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி அப்படின்னா பறந்துடுவார். அவரு இவனை பார்த்தோன்னா பயந்துட்டார். என்னடா டிக்கெட் கேட்டா வாங்கறதா இல்லைங்கிறான். பார்த்தார், திரும்பி கேட்கவும் பயம். சரி, அடுத்த ஆளை கேட்டு அப்படியே போயிட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. மறுநாள் பார்த்தா அதே பஸ்ல அதே ஆள் ஏறினா மீசியோட. கண்டக்டர் கேட்கவே இல்லை. ஏன் கேட்பானே, அவன் இல்லையம்பானே, கேட்கவே இல்லை. அப்புறம் பார்த்தான், நாம இப்படி போகும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டா நாம மாட்டிக்குவோமே, நம்ம வேலை போயிடுமேன்னு ஒன்னு யோசிச்சான். ஒன்னும் நம்மளால பண்ண முடியாது, அவனை தான் போய் பண்ண முடியாது. ஒரு வாரம் லீவ் போட்டான். அது ஒரு வாரமா வரப்போதான் ஏதாவது ஆயிடும் வேற. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணா அதே சீட்ல உட்காந்து என்ன பண்ண முடியும்? ஒரு வாரம் லீவ் போட்டு பார்த்தாச்சு. திரும்ப அங்கேயிருந்து வந்தா இன்னைக்கு மறுபடியும் போனா டிக்கெட் அப்படின்னு, டிக்கெட் அப்படின்னு அவன் சொன்னான். எடுக்கிறதா இல்ல. இப்ப தைரியத்தை வர வச்சு கேட்டான், ஏன் ஏன் எடுக்கிறது இல்ல அப்படின்னா,
அவ சொன்னா, நான் அடுத்த ஷிப்டுக்கு போற கண்டக்டர். இத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா அந்த லீவ் எல்லாம் வேஸ்டா இருக்காதுல்ல. நீ சொல்லட்டுமா, சில சம்பவங்கள் நடக்கிற போது உண்மை என்னவோ அதை புரிஞ்சுக்காம நாம கற்பனை பண்ணியே பயந்துருக்கோம். முதல்ல அது என்னன்னு ஃபேஸ் பண்ணுவோமேன்னு பார்த்துட்டா பாதி விஷயம் முடிஞ்சு போச்சு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு வழியா போகும்போது குரங்கு துரத்திக்கிட்டு வந்து பயந்து ஓடினார். முதல்ல குரங்கு துரத்திக்கிட்டே வந்தது, பயந்து ஓடினார். ஒரு எல்லையில பார்த்தார், எவ்வளவு நேரம் ஓட முடியும்? நின்னு திரும்பி குரங்க பார்த்தார், குரங்கு ஓடிட்டு. அப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றார், அந்த குரங்கு என்ன துரத்திக்கிட்டு இருந்த வரைக்கும் நான் பயந்தேன், திரும்பி நான் துரத்த குரங்கு பயந்து போச்சு. லைஃபே அதுதான். பிரச்சனை உங்களை துரத்துதா, பிரச்சனையை திரும்பி துரத்துங்க. பிரச்சனை பயந்து ஓடுமா இல்லையா? அதை விட்டு பயந்து பயந்து நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் ஓடுறது? ஒரு எல்லை இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு நல்ல கவிதை ஒண்ணு சொல்லணும். ஒரு பனி பிரதேசம், தெரு வழியா போறேன், நாய் துரத்திக்கிட்டே வருது. நாய் துரத்திக்கிட்டே வந்தோடனே கல் எடுத்து நாயை அடிக்கலாம்னு இப்படி குனிஞ்சு பார்த்தா அங்க பனியில கல்லெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு அப்படியே. ஏன்னா இக்பாலுடைய கவிதை அழகா சொன்னா பாரு, இது என்னடா மோசமான தேசம், நாய்களை அவிழ்த்து விட்டு விட்டு கல்லை கட்டி போட்டிருக்கிறார்கள். இக்பாலுடைய கவிதை, நாய்களை அவிழ்த்து விட்டு விட்டு கல்லை கட்டி போட்டிருக்கிறார்கள், இது என்ன மோசமான தேசம். ஒரு எல்லைக்கு மேல பயப்படக்கூடாது, திரும்பி நின்னாதான பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும். எவ்வளவு நீங்க ஓட முடியும்? பிரச்சனையை பார்த்து ஓடிட்டே இருக்க முடியுமா? இப்ப சங்கு ஊதுதல் என்பது கீதையில் ஒரு சடங்கு அல்ல. சவால் என்பது உங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டால் சந்திக்கிறேன் என்பதுதான் கிருஷ்ணன் நமக்கு காட்டியிருக்கிற வழி. சவால்களை கண்டு அஞ்சி ஓடுவது, பின்னால் ஒளிவது, பதுங்கி நிற்பது சரியான வாழ்க்கை முறை அல்ல. கண்ணன் நமக்கு காட்டிய வழி அது அல்ல. பெர்னாட் ஷா ஒரு அழகான வார்த்தை சொல்றார், என்னன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? இப்படி சவால் சந்திக்கிறது தான். அது ஒரு அருமையான வார்த்தை சொல்றார் பெர்னாட் ஷா. சில பேர் எப்போதோ செத்து விடுகிறார்கள், அவர்களை 25 வருடங்கள் தள்ளி புதைக்கிறார்கள். எப்பன்னா என்றைக்கு சவால்களை சந்திக்க மறுக்கிறார்களோ அன்றைக்கே செத்து விட்டார்கள். ஒரு 25-30 ஆண்டுகள் தள்ளி புதைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு சேலஞ்ச் லைஃப்ல வரும்போது எஸ் ஐ அம் ரெடி டு அக்செப்ட் இட் அப்படி சொன்னாதான் கீதையை நம்ம படிச்சிருக்கோம்னு அர்த்தம். மகாத்மா காந்தி எவ்வளவு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணார், பாலகங்காதர திலகர் எவ்வளவு சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணார், மகாகவி பாரதி எவ்வளவு சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணார். எல்லாம் எப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பகவத் கீதா. They learned it. கீதையை கற்றுக்கொண்டதால் தான், கீதையை உணர்ந்ததால் தான் மகாத்மா காந்தியால் அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்க முடிஞ்சது. சவால்களை சந்திக்கணும். இப்ப பாருங்க, நம்மால் எப்படின்னா ரிஸ்கே லைஃப்ல இருக்கக்கூடாது. எப்படி நான் உண்டு, என் வேலை உண்டு, எதிர் வீட்டுக்காரனு கூட என்ன தெரியாது, உன்னை முனிசிபாலிட்டி எல்லையை விட்டு எங்கேயாவது வெளில கொண்டு போய் வைக்க வேண்டியது, எதுலையுமே நான் தலையிடுறதே இல்லை. அப்புறம் நம்ம என்ன சோசியல் லைஃப்? அப்புறம் சரி, அடுத்தவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் தலையிட மாட்டேன் சார், அது அவனோட போச்சு, ரொம்ப தவறு. ஏன் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்னன்னு நம்ம கவனிச்சாதான் நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவன் என்னன்னு கவனிப்பான் இல்லையா? சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போறேன். என்னன்னா சவால்களை சந்தித்தல்னா இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் போலாம். சில பேர் எப்படின்னா ரொம்ப பிளான்டா தன்னை பாதுகாக்க நினைப்பான். பஸ்ல ஃப்ரண்ட்ல ஒருத்த உட்கார்ந்து இருந்தா, பேப்பர் படிச்சுக்கிட்டு பின்னாடி போய் உட்கார்ந்தா. சரி, பின்னாடிதான் உட்கார்ந்து திரும்ப கொஞ்சம் கழிச்சு அங்கேயிருந்து எந்திரிச்சு வந்து நடுவில் உட்கார்ந்தா. இந்த லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ல கண்டக்டர் எண்ணிக்கிட்டே வருவார், மொத்தம் போற டிக்கெட் எவ்வளவு, இந்த ஆள் எவ்வளவு. அவர் கேட்டார், என்னடா எங்க எண்ணாலும் நீ வர்ற, முன்னாடி எண்ணாலும் இருக்கிற, பின்னாடி எண்ணாலும் இருக்கிற, ஏன்னா பரபிரம்மமா எங்க பார்த்தாலும் இருக்கிற, அங்க எண்ணாலும் உன் தலை தெரியுது, பின்னாடி எண்ணாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார மாட்டியாங்க. அவன் சொன்னா பேப்பரை பார்த்து, பேப்பரை வாங்கி பார்த்தா பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருக்கு என்னன்னா, முன்பக்கம் பஸ்ஸோட பஸ் மோதி ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. அதை படிச்ச உடனே பின் சீட்டுக்கு போயிட்டான். ரெண்டாவது பக்கத்தை புரட்டினா பின்பக்கத்துல இருந்து ஒருத்தர் மோதி செத்து போயிட்டான்னு போட்டிருக்கு. இவன் பார்த்தான், அப்ப முன்ன உட்கார்ந்தாலும் செத்து போடுவோமான்னு பயமா இருக்கு, பின்ன உட்கார்ந்தாலும் செத்து போயிடும் பயமா இருக்கு. அதான் சென்டர்ல வந்து உட்கார்ந்துட்டேன். உடனே கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அவன் தெரியாதா, முன்னாடி ஒரு பஸ் திரும்பும் போது அங்கேருந்து வந்த பஸ் சென்ட்ரல்ல அடிச்சு. நான் கேட்கிறேன், இனிமே எங்க உட்காருவேன் சார்? நீங்க பஸ்ல போறீங்கன்னா முன்னாடியும் இடிபடலாம், பின்னாடியும் இடிபடலாம், நடுவுலயும் இடிபடலாம். நாம இந்த உலகத்துல இருக்கணும்னு ஹரி எழுதியிருக்கிற டேட் வரைக்கும் இடிக்காது, அந்த டேட் முடிஞ்சு போச்சுன்னா இடிக்காமையே கூட போயிடும். ஹரி எழுதின டேட்டுக்குள்ள இடிச்சா என்ன இடிச்சாலும் போக மாட்டோம். இதெல்லாம் உண்மைதானே? இதெல்லாம் உண்மைதானே? அப்ப நீங்க பஸ்லயே போகாம இருக்க முடியுமா லைஃப்ல? ஐயோ பஸ்ல போனா இடிச்சிருவான் சார் அப்படின்னா போகாம இருக்க முடியுமா?
சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிங்க. என்னன்னா, ஒரு பிளேன் எப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கு? ஒரு பிளேனுக்கு எப்ப ஆபத்தே இல்ல? அந்த பூமியில நிறுத்தி இருக்கும் போது ஆபத்து கிடையாது. ஏன்? என்ஜின் கோளாறே வராது. ஆனே பண்ணலையே, அப்புறம் எப்படி என்ஜின் கோளாறு வரும்? அப்புறம் அதை கடத்த மாட்டான் யாரும். பூமியில இருக்கு, அப்புறம் எப்படி கடத்திட்டு போக முடியும்? மேல இருந்தா கடத்திட்டு போவா, கடத்தல் வராது. சரி, உள்ள இருக்கிற பிளேன் வெடிக்காது, எரிபொருள் பற்றாக்குறை வராது, திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்கிறது வராது. அப்புறம் இறங்கும் போது அந்த சக்கரத்தை வெளியே விடுமே, அது சமயத்துல விடாது. டொம்னு மோதி எத்தனையோ பிளேன் போயிருக்கு. அதெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்ல. எப்ப சேஃப்? கரையில் இருக்கிற போது ஒரு விமானம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு ஷிப் எப்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா, கரையில் இருக்கிற போது ஒரு கப்பல் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன்? அது மோதாது, டைட்டானிக் கப்பல் மாதிரி உடையாது, மூழ்கி போவாது, கரையில இருந்தா பாதுகாப்பா இருக்கும். ஒன்ன மறந்துடக்கூடாது. கரையில் இருக்கிற போது விமானம் பாதுகாப்பாக இருக்கிறது, கரையில் இருக்கிற போது கப்பல் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் கரையில் இருப்பதற்காக விமானம் கட்டப்படவில்லை, கரையில் இருப்பதற்காக கப்பல் கட்டப்படவில்லை. ஆபத்துக்களை எதிர்கொண்டு அவை செல்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையும் ஆபத்துக்களை எதிர்கொண்டு வெல்வதற்காகத்தான் தரப்பட்டதே ஒழிய பாதுகாப்பாக ஒதுங்கி இருப்பதற்கு அல்ல. என்னுடைய வெற்றி நிச்சயங்கிற புத்தகத்தில் நான் அதை எழுதியிருக்கிறேன். வெற்றி நிச்சயங்கிற புத்தகத்தில் நிறைய செய்தி எழுதியிருக்கிறேன். மனித வாழ்க்கை ஆபத்துக்களை எதிர்கொண்டு தர்மத்தை நிலைநாட்டவும் வாழ்க்கையை முறையாக கொண்டு செலுத்தவும் சவால்களை சந்திப்பதற்கும் தரப்பட்டதே ஒழிய ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அல்லவே. அப்ப நம்ம வாழ்கிற இல்லற வாழ்க்கையில எத்தனை சவால் வருது நீங்க யோசிச்சு பாருங்க. திருமணம் பண்ணால பிரச்சனை தானே. திருமணம் யாரா செஞ்சுக்காம இருக்கிறானே, கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. நல்லவனா இருக்கலாம், நல்லவன் இல்லாம இருக்கலாம், குடிகாரனா வரலாம், நோயாளியா வரலாம், எத்தனை இருக்கு. ஒரு ரிஸ்க் எத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு.